அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக பயணம் செய்ய இருக்கிறார்களோ அந்த பயணிகளிடத்திலே ஓர் அறிவிப்பு செய்யப்படுகிறது. தயவு செய்து ஹஜ்ஜி பயணிகள் விமானத்தில் பயணிக்கும் போது தங்களுடன் பவர் பேங்க் என்ற ஒரு பொருளை எடுத்து வர வேண்டாம் என்பதாக அவர்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பு செய்தியை அறிவிக்கப்படுகிறது. சமீபத்திலே சில செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம். பிப்ரவரி 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு இது. பிலிப்பைன்ஸில் உள்ள போரோகே தீவில் இருந்து சாங்காய் நோக்கி சென்ற விமானம் திடீர் என்பதாக தரையிறக்கப்பட்டது. காரணம், அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு நபர் பவர் பேங்கை வைத்துக்கொண்டு ஐபேடுக்கு சார்ஜ் செய்து கொண்டிருந்தார். அப்படி சார்ஜ் செய்து கொண்டிருக்கும் போது திடீர் என்பதாக பவர் பேங்க் வெடித்து விட்டது. அதே போன்று பாருங்கள், பாகிஸ்தான் நாட்டில் உள்ள லாகூர் என்ற ஊரிலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டது மே 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. அந்த விமானமும் திடீர் என்பதாக தரையிறக்கப்பட்டது. காரணம், தீ விபத்து ஏற்பட்டது. அப்போ இன்றைய காலகட்டத்திலே பவர் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை தயவு செய்து விமானத்தில் எடுத்து வர வேண்டாம். அது சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்கிறது. திடீர் என்பதாக தீ பற்றி விடுகிறது என்பதற்காக இதை விமானத்திலே எடுத்து வர வேண்டாம், விமானத்திலே உபயோகிக்க வேண்டாம் என்பதாக தடை செய்கிறார்கள். நாம் அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் ஹஜ்ஜி செய்பவர்களுக்காக செய்த உபதேசத்தை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் ஹஜ்ஜி செய்பவர்களுக்காக என்ன உபதேசம் செய்தான்? குர்ஆனை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜி கடமையானவர்கள் எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் உபதேசம் செய்யப்படும் போது ஃபலா ரஃபஸ, கணவனும் மனைவியும் இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜுடைய காலத்திலே என்பதாக அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா ஃபுசூக, பாவமான செயல் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சண்டையிடுவது, மற்றவர்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவது, இதுவெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதாக அல்லாஹ் ஹாஜிகளுக்கு, ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் நாம் வியந்து போகின்றோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே சர்ச்சைக்குரிய விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அன்றைய காலத்தில் ஹஜ்ஜி செய்த நபர்களுக்காக அல்லாஹ் சொன்ன செய்தி இன்று 21ஆம் நூற்றாண்டிலே இந்த செய்தி பொருந்துகிறது என்பதாக சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ நுணுக்கமாக அல்லாஹ் செய்தியை சொல்லியிருக்கிறான் பாருங்கள். சர்ச்சைக்குரிய விஷயமாக இருப்பது இந்த பவர் பேங்க். இந்த பவர் பேங்கை எடுத்து வர வேண்டாம் விமானத்தில் என்பதாக யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்தியை அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நபர்களுக்கு அன்றைக்கே சொல்லிவிட்டான் பாருங்கள். அப்போ குர்ஆன் எவ்வளோ பெரிய ஒரு வியப்புக்குரியதாக இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய இறைவனே, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எல்லா நன்மைகளையும் தா, வ கினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் கேட்க சொல்கிறான் என்பதாக சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை யோசனை செய்து பார்க்கிறோம். அல்லாஹ் மழையை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லவில்லை, வெயிலை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லவில்லை. பனி இருக்கிறதே, பனிகாலம், அந்த பனிகாலத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லவில்லை. புயல் காற்று இருக்கிறதே, அதை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம், நாம் இறந்து விட்டோம் என்பதாக சொன்னால் வெயில், மழை, காற்று இதுவெல்லாம் ஒன்றுமே செய்யாது, நம்மளை விட்டுவிடும். நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நம்மளை ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யும். அதிகமாக வெயில் அடித்தால் ஒரு தொந்தரவாக இருக்கும், அதிகமாக மழை பெய்தால் ஒரு தொந்தரவாக இருக்கும். இதுவெல்லாம் நாம் இறந்ததற்கு பிறகு நம்மளை விட்டுவிடும், இவன் இறந்து விட்டான் என்பதாக. ஆனால் நெருப்பு அப்படி அல்ல.
நெருப்பு துரத்தி கொண்டே வரும். எதுவரைக்கும் என்பதாக சொன்னால் மறுமை வரைக்கும். அப்போ ஒரு மனிதன் நரகத்துக்கு எப்படி செல்கின்றான்? அந்த நெருப்பு அவனை துரத்தி கொண்டே செல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்படும் போது நாம் என்ன செய்கின்றோம்? நெருப்பை பார்த்து பயந்து ஓடுகிறோம். ஏன் ஓடுகிறோம்? நெருப்பு துரத்துகின்றது. அப்போ நெருப்பை விட்டும் விரண்டு ஓடுகின்றோம். அப்போ இந்த நெருப்பு இந்த உலகத்தில் மட்டும் நம்மை துரத்தவில்லை, மறுமை வரைக்கும் துரத்துகிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்தில் சொல்கிறார்கள், நீர் ஃபஜர் தொழுது விட்டார் 7 முறை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடு. அந்த நாளிலே ஃபஜர் தொழுத நாளிலே மகரிப் தொழுது விட்டால் 7 முறை நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடு. இப்படி ஒரு நாளைக்கு 14 தடவை, ஃபஜர் தொழுத பிறகு 7 முறை, மகரிப் தொழுத பிறகு 7 முறை, இப்படி ஒரு நாளைக்கு 14 முறை நீர் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் உன்னை அந்த நெருப்பை விட்டும் பாதுகாப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு உபதேசமாக சொல்கிறார்கள். அப்போ பாருங்கள், இன்றைய வெயில் காலகட்டத்திலே ஒரு உபதேசம் செய்யப்படுகிறது. நீங்கள் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடியவர்களாக இருந்தால் அந்த இருசக்கர வாகனத்திலே பெட்ரோல் டேங்கிலே ஃபுல்லாக நிரப்பமாக பெட்ரோலை நிரப்ப வேண்டாம். காரணம், வெயில் காலத்திலே விபத்து ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாளைக்கு காலையிலேயும் மாலையிலேயும் 7-14 தடவை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நெருப்பை விட்டும் உங்களை பாதுகாப்பான் என்பதாக சொல்கிறார்கள். ஆகவே நாம் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தார்களுக்காகவும் நமக்காகவும் 7 முறை, ஃபஜர் தொழுத பிறகு 7 முறை, மகரிப் தொழுத பிறகு 7 முறை ஒவ்வொரு நாளும் கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அந்த நெருப்பை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.